Hi guys, welcome to KNA Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2nd November Wednesday. ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லாஜிக் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ப்ரீவியஸாக இந்த வீக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் நம்ம வந்து சண்டே பார்த்துருந்தோம். நம்மளோட லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,500 and 41,100. ஸோ இதுதான் வந்து நமக்கான லெவல்ஸ். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு வந்து பிரேக்கெட் கொடுத்தா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரேலி இருக்கும். ஸோ மார்க்கெட் பிரேக்கெட் கொடுக்கறது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி கிடைச்சா நம்ம எடுக்க போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான் பண்ண போகிறோம், வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2nd November. ஸோ இன்றைக்கி டேட்டாவை வந்து நான் வந்து ரீப்ளே மோடில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்ன கேண்டிலில் வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம், ஸோ எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம், ஸோ இதுதான் வந்து நான் இந்த இடத்துல சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஓப்பன் ஆனால நமக்கு வந்து நல்ல பீரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 41,500க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புல்லிஷ் மார்க்கெட் கிடச்சிருக்கும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக 41,500 பக்கத்தில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்தனால இது என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டில் வந்து 41,500 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல வந்து இமீடியட்டாக பையும் பண்ண முடியாது, செல் வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் கேண்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரி கொடுக்குதான்னு பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா பியரிஷில் எதுவும் சிக்னல் கொடுக்குதா இல்லை புல்லிஷ் சைட் சிக்னல் கொடுக்குதா, அது மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour நம்ம வந்து ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. 4வது கேண்டலில் வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குது. அதாவது பியரிஷ் மார்க்கெட்டை சென்டிமெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கீழே கொடுக்குது. பட் நம்ம இமீடியட்டாக செல் போக முடியாது. ஓகேவா? ஸோ செகண்ட் கேண்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து 10:30 கேண்டில் இண்டிகேஷன் கிடைக்குது. பட் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துல நம்ம வந்து செல் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேஷன் வந்து சஃபிஷியன்ட் தான். பட் நமக்கு வந்து இன்னும் சேஃப் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலையில் ஓப்பனிங் ஆன கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, மார்னிங் கேண்டில். எந்த கேண்டில் அப்படின்னா 9:15 கேண்டில். ஸோ இது வந்து எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பரரி சப்போர்ட், அதாவது இன்னைக்கு டேக்கான சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,300. ஸோ 41,300 கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கும்போது நம்ம வந்து அதை பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணிவிட்டு நம்மளோட லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 4100. ஏன் அப்படி 4100 சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அப்பர் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு செல் பண்ணி மறுபடியும் லோயர் ஸ்ட்ரக்சர் டச் பண்ணோம். லோயர் ஸ்ட்ரக்சரில் மறுபடியும் பை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே அப்பர் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,500, லோயர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100. ஸோ நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து 41,300 பிரேக் பண்ணால் 4100 வர வரைக்கும் நம்மளால் ஹோல்ட் பண்ணி ஷேரில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ அதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 41,300 பிரேக் கொடுக்கணும். சரிங்களா? அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. பட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புல் பேக் ஆகிடுச்சு. ஸோ 41,300 வந்து ஒரு நல்ல லெவல்னு சொல்லிட்டு இது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு 41,300 வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ நம்மளோட ஐடியல் என்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கணும். ஸோ பிரேக் கொடுத்துருச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஐடியல் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அந்த பிரேக் கேண்டலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ண வரும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டாப் வச்சுக்கலாம். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4100 வந்து வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 ரஃபாக நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? 1:1.86 இருக்குது. பட் நம்ம 1:2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட டார்கெட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100 சொன்னதுக்கான ரீசன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு. ஸோ 4100ல் மறுபடியும் பை மார்க்கெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம வந்து 4100 வந்த உடனே நம்ம வந்து ஷேரை விட்டு எக்ஸிட் ஆகிடுறோம், நம்ம ட்ரேடை கட் பண்ணிடுறோம். சரிங்களா? அதோ நம்மளோட லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் போகுது மறுபடியும் புல் பேக், அதுக்கப்புறம் கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து பர்ஃபெக்டாக அச்சீவ் ஆயிடுச்சு. நம்மளோட ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, நம்ம வந்து ட்ரேட் அவுட் எக்ஸிட் ஆகிடுச்சு. சரிங்களா? இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த லெவலில் வந்து நல்லா பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் கீழே போகும். அப்படி இல்லை அப்படின்னா இது மறுபடியும் உள்ளே வந்து புல் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைனலாக வந்து மார்க்கெட் வந்து இப்படி புல் பேக் ஆகிட்டு மறுபடியும் இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 4100க்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இதுவும் ஸ்டில் வந்து இது கிளியர் ட்ரெண்ட் கொடுக்கல. ஸ்டில் வந்து இது வந்து ரேஞ்ச் மார்க்கெட். சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100 கீழே வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு
அதாவது ஸ்டில் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணும்னா 41,000 கீழே மார்க்கெட் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,700 கிட்ட தான் வரும் மார்க்கெட். ஸோ இந்த ஸ்விங் வச்சுக்கலாம். ஸோ 40,700 வந்து அடுத்த ஸ்விங் எப்போ அப்படின்னா 41,000 வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா 40,700 to 600 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு ஃபால் ஆகும். ஸோ இன்றைக்கி நைட் வி ஹேவ் அ ஃபெட் நியூஸ். ஸோ ஃபெட் நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறனால நமக்கு வந்து ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வாலிடிட்டி இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி அப்படின்னா இப்படி நம்ம வச்சுக்கலாம். 41,000 கீழே வந்து பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னா அவரோட டார்கெட் வந்து 40,700. அதுவே வந்து 41,300க்கு மேலே போச்சுன்னா நம்மளோட டார்கெட் வந்து 41,500. சரிங்களா? 41,500க்கு மேலே மறுபடியும் வித் மொமெண்டமோட புல்லிஷாக போச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பை பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறோம். இல்லைன்னா நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறதில்ல. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்த என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,100 PE. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவில் தான் எடுத்தேன் 40,100 PE. டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10:50 கிட்ட வந்துருச்சு. ஸோ 10:50 ஐடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். ஏன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே தான் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு வந்து ஸ்டாப் லாஸும் ரொம்ப கம்மினால நான் வந்து ஈஸியாக வந்து எனக்கு ஓகே. ஸோ இந்த ட்ரேடு வந்து எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து டேரெக்டாக எடுத்துட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஆப்ஷன் சார்ட்டில் நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பார்ப்போம். ஸோ 41,100. ஸோ பேசிக்கலி என்னோட ஐடியல் பை ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148. நம்ம முடிஞ்ச அளவுக்கு லோவில் தான் எடுத்திருக்கோம். ஸோ 148 வந்து நம்மளோட ஐடியல் ப்ரைஸ். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த கேண்டலோட லோ, அதாவது நேற்று கேண்டில், அதாவது நேற்று 10 மணிக்கு ஃபார்ம் ஆன கேண்டிலோட லோ, அதோட லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 130. சரிங்களா? நான் வச்ச ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 130 கிட்ட தான் நான் வச்சுருந்தேன். ஸோ நம்மளோட பாயிண்ட் ரஃப்லி வந்து 20 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ். அப்புறம் நம்ம டார்கெட் வந்து நான் வந்து இந்த ஸ்விங் வச்சுருந்தேன் ஆக்சுவலி. அதாவது என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 rupees. சரிங்களா? நான் 220 rupees வைக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன ஆக்சுவல் டார்கெட் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 235 rupees கிட்ட வச்சுருந்தேன். ஸோ ஸ்டில் எனக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. பட் நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்சிடென்டலாக வந்து இந்த 2 ரெட் கேண்டில் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 ரெட் கேண்டிலில் நான் வந்து என்னோடய பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஓகே நமக்கு வந்து 148 வாங்கிட்டு 202 rupeesக்கு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு 202 கிட்ட வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து இந்த ரெட் கேண்டில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த வந்து ஃபுல் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எனக்கு கிடைக்கல. ஸோ பட் ஆக்சுவல் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3.75. ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு 20 பாயிண்ட்ஸ் லாஸ், அப்புறம் 80 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து நமக்கு லாபம். சரிங்களா? ஸோ இப்படி தான் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ ஓவராலாக வந்து 250 குவான்டிட்டிஸ் மேனேஜ் பண்ணி எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து 30,500 rupees நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கான பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லாஜிக். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் வந்து ஈஸியாக நம்ம எடுத்தோம். ஸோ 20 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்கிறதுல பிரச்சனையே இல்லை. ஸோ பிரேக் அவுட்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு வந்து 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கிடச்சிருக்கும். பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே எடுத்தனால நான் வந்து 20 பாயிண்ட்ஸில் வந்து நல்ல ஸ்டாப் லாஸ் வச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கான லாஜிக் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். Take care. Bye bye guys.